ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். ரைட், இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது, அதாவது கிரேடியன்ட் டூலை வச்சுக்கிட்டு கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்குவோம். அந்த இமேஜில் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், இப்போது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஸ்மூத் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் வச்சுட்டு தான் கிரேடியன்ட் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே வச்சுங்க, டூப்ளிகேட் ஆகிடும். கண்ட்ரோல் ஜே அடித்தோடனே இப்போது ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இந்த கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதில் லேயரோட ஆப்ஷனில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் லைட்டு, விவிடி லைட் இல்லாட்டி ஹார்ட் லைட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு இது வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. இங்கே கிரேடியண்ட்டில் ரேடியல் எடுத்துக்கோங்க. இதே கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நியூ லேயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு கிரேடியன்ட் வந்துட்டு வைங்க. ரைட், இப்போது ஜஸ்ட்டு இதுக்கும் வந்துட்டு ஹார்ட் லைட் கொடுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேடியன்ட் வேணுமோ அந்தளவுக்கு கொடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சன்லைட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இதை வந்துட்டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் கம்மி பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். அது கீழே இருக்கிற கிரேடியண்ட்டில் வந்துட்டு ஃபில்லை வந்துட்டு சுத்தமாக கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றும் வைக்கிறேன் பாருங்கள். இது ஹாட் லைட்டு, இது விவிடி லைட்டு, அதுக்கடுத்தது லீனியர் லைட் இது. ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரியான இது வந்துட்டு செட் ஆகுதோ அந்த இது வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சினிமா ஃபீல்டில் வந்துட்டு இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு மேரேஜ் ஆல்பம்ஸ் டிசைன் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்துட்டு நம்மளோட கலர் மோடு வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். எனக்கு இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த கலர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருந்த இமேஜை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக மாற்றிட்டோம். சரி, இதே போல் இன்னும் ஒரு 2-3 இமேஜ் பார்ப்போம். ரைட், இப்போ அதே போல் இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணு வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பேட்ச் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் இப்படி பேட்ச் ரவுண்ட் போட்டுட்டு
ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா அது பேட்ச் போயிடும். கண்ட்ரோல் டி அடிச்சுக்கோங்க. ரைட், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுக்கோங்க பேட்ச் வந்துட்டு. ரைட், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் லைட்டிங் ஓவராக இருக்குது, இதை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கிரேடியன்ட் போய்க்கிறேன். கிரேடியண்ட்டில் போய்ட்டு அதே போல் இந்த இதையும் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஹார்ட் லைட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் லைட் மோடு வந்துட்டு மாறிடுச்சு. ஜஸ்ட்டு எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நான் கொடுத்து பார்க்குறேன். எது வந்துட்டு எனக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஹார்ட் லைட் வைப்போம். கலர் வந்துட்டு வச்சுக்குவோம். ஸோ எனக்கு இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லீனியர் லைட் வந்துட்டு வச்சுக்கிறேன். லீனியர் லைட் வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த கலர்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் போய்ட்டு ஜஸ்ட் இந்த கிரேடியண்ட்டை வந்துட்டு இங்கே நகர்த்தி வைக்கிறேன். ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வர்றதுக்காக இது வைக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எந்த இது வேணால் வச்சுக்கலாம். ஹார்ட் லைட்டு, சாஃப்ட் லைட்டு, பின் லைட்டு, ஸோ இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பின் லைட் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். ஒரு லைட்டு, சன்லைட்டு அந்த இதில் வந்துட்டு அந்த பொண்ணு வாட்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி இருந்த இமேஜை ஓவர் லைட்டிங்காக இருந்ததை நம்ம இந்த மாதிரி ஒரு செகண்டில் மாற்றிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு டூல் தான் யூஸ் பண்ணுறோம். கிரேடியண்ட் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுக்கிட்டு லேயர் விண்டோவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிரேடியண்ட் ஃபில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபில் வந்துட்டு நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயந்தான் நடக்கும் பாருங்கள். இது ஒப்பாசிட்டி. இதுவே ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ வந்துட்டு 100ல் வச்சுறேன் ஃபில்லை. இப்போ ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கலர் கரெக்ஷனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த எஃபெக்ட் வந்துட்டு போயிடும். இதுவே ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபில்லான ரேஞ்ச் மட்டும் மாறும். இப்போ நான் கிரேடியன்ட் போய்ட்டு ஜஸ்ட்டு ஃபில் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு அழகான ஒரு ப்ளூ டோன் மோட் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது போல் இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு இதே போல் பண்ணுவோம். ரைட், இதே போல் இன்னொரு இமேஜ் எடுத்துக்குவோம். அதுக்கும் இதே போல் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துருக்கோம். ஒரு டல்லான ஃபீல்டில் இருக்கிற ஒரு இமேஜ் தான் எடுத்துருக்கோம். இது நார்மலான இமேஜ் தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம கிரேடியண்ட்டை வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ கிரேடியன்ட் போகிறேன். ஜஸ்ட்டு கிரேடியண்ட்டில் ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ கிரேடியன்ட் ஃபில் வந்துட்டு அப்ளை ஆகிடுது. ஒப்பாசிட்டிக்கும் ஃபில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டிங்கிறது வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு உங்களோட இமேஜோட டிரான்ஸ்பரன்சி தான், டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஃபில்லுங்கிறது வந்துட்டு அந்த கலர் ரேஞ்சை வந்துட்டு கம்மி பண்ணும். அதாவது லைட் கலர், டார்க் கலர், அவ்வளோதான். இது மாதிரி தான் ஃபில் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு நான் ஃபில்லில் வந்துட்டு இப்படி கம்மி பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஹார்ட் லைட் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஹார்ட் லைட் இல்லாட்டி சாஃப்ட் லைட் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். விவிடி லைட் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சினிமா போஸ்டர்ஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் லைட் வச்சுக்கிறேன். விவிடி லைட், லீனியர் லைட் ரெண்டும் ஒரே போல் தான் இருக்கும்.
ஸோ நான் இந்த இடத்துல லீனியர் லைட் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இந்த ஹார்ஸை. இப்போ லைட்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்மி ஆகிடுது. ரைட். இப்போது நீல ஏர்போர்ட்டு இந்த இடத்துல ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கும் வந்துட்டு நான் ஒரு லீனியர் லைட் தான் கொடுக்க போகிறேன். ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு இதுலேயும் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எது வந்துட்டு நல்லா இருக்குமோ அதை வச்சுக்கிறேன். ஸோ ஹார்ட் லைட் வந்துட்டு நல்லாயிருக்கு, இல்லை லீனியர் லைட் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ இந்த லீனியர் லைட் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஹார்ட் லைட் வச்சுக்கோங்க. ஹார்ட் லைட் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த கரெக்ஷன் வந்துட்டு இமேஜை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இமேஜ் எந்த மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ கலர் டார்ஜ் ரைட், இது ஓரளவுக்கு வந்துட்டு கலர் டார்ஜ் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒரு போஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹார்ட் லைட் வந்துட்டு வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இருந்த இமேஜ் வந்துட்டு இப்படி மாற்றிட்டோம். ஜஸ்ட்டு வெறும் கிரேடியண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். இதே போல் இன்னொரு இதுக்கு நம்ம பண்ணி பார்ப்போம். நிறையா நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு கிரேடியண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். கிரேடியண்ட்டில் வந்துட்டு இதே போல் இந்த கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஹார்ட் லைட் வச்சுக்கிறேன். ஸோ ஹார்ட் லைட்டில் வச்சுட்டு ஜஸ்ட்டு கலர் டோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு டோட்டலாகவே எனக்கு. ஸோ இந்த மாதிரி லீனியர் லைட் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு டோட்டலாகவே கலர்ஸ் வந்துட்டு அந்த இமேஜில் வந்துட்டு நல்லாவே மாறிடுச்சு. எனக்கு ஒரு இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு இங்கே போய்ட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு லீனியர் லைட் கொடுக்குறேன். லைட் ஜஸ்ட்டு ஃபில் போய்ட்டு இதை பண்ணி பண்ணுறேன். இந்த கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கல வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது ப்ளூவில் இருக்கு, ஒரு டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு லைட் ப்ளூ வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் லீனியர் லைட் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் டோட்டலாகவே அதோட இது வந்துட்டு மாறிடுச்சு உங்களுக்கு.
ஸோ இது ஃபில்லில் போய்ட்டு நம்ம கம்மி பண்ணோம்னா பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் டோன் வந்துட்டு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்டைல்ஸில் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ நான் பழசை இந்த இதை வச்சுக்கிறேன். ஸோ ஒரு எல்லோ டோனில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சிம்பிள், ரொம்ப இது பண்ணாமல் ஜஸ்ட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிட்டோம். இதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இப்போ இந்த எஃபெக்ட் வச்சுட்டு நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்டில் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். பட் இதுவே வந்துட்டு ஃபில் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். பாருங்கள் கலர் கரெக்ஷன் நடக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபில்லு தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அழகான போஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறது, சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இதில் கற்றுது. இது பாருங்கள், இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இருந்தது ப்ரைட்டாக இருந்ததை நம்ம இப்படி மாற்றிருக்கோம். ஸோ இதே போல் இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரைட், இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு எலஃபண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட்டு அதே கிரேடியண்ட்டு ஜஸ்ட்டு போகிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு லீனியர் லைட்டு இல்லாட்டி ஹார்ட் லைட்டு, இது ரெண்டில் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் ஹார்ட் லைட் வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு தெரியுது இமேஜு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டோன் வந்துட்டு மாறி இருக்குது. லீனியர் லைட்னால் இப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு சில் அவுட் மாதிரி தெரியும். மோஸ்ட்லி நிறையா ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு லைட் ஃபீல் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கும் ஒரு ஹார்ட் லைட்டு, இல்லை யூவிடி லைட், லீனியர் லைட். ஹார்ட் லைட்டு தான் நமக்கு வந்துட்டு செட் ஆகுது. ஸோ ஹார்ட் லைட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் ஹார்ட் லைட்டுக்கு. இதையும் ஹார்ட் லைட்டில் வச்சுட்டு ஜஸ்ட்டு எனக்கு எந்த இடத்துல சன்னில் அந்த லைட்டிங் வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ பாருங்கள், அந்த எலஃபண்ட் மேலே வந்துட்டு அந்த லைட்டிங் விளாட்ற மாதிரி இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் வேணும்னா இந்த ஃபில் கலர் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், ஸோ எனக்கு இது போதுமானதாக இருக்குது. ஸோ ஒரு அழகான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இப்படி இருந்த ஒரு இமேஜ் எடுத்து நம்ம ஒரு அழகான போஸ்டராக ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ ஒரு அழகான ஒரு இது வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட்டு. வெறும் கிரேடியண்ட் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கிளாஸில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், சன்லைட் இல்லாத இடத்துக்காக ஒரு சன்லைட் எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். இது பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது, சினிமாட்டோகிராஃபி போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கற்றுருக்கோம். ஸோ இப்படி இருந்தது நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம் ஒரு எஃபெக்டிவாக. பாருங்கள், ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெறும் கிரேடியண்ட்டை வச்சுக்கிட்டு இத்தனை விஷயம் பண்ணியிருக்கோம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.